ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 6ஆம் தந்திரம் திருவடிப்பேற்றில் 1600வது மந்திரம் என்று நாம் சிந்திக்க உள்ளோம். கயலார் கமல திருவடி என்னும் முயல்சேர பெற்றேன் நெடுமால் அறியா அயல் சேரும் அங்கியுள் ஆதி பிராணம் புயல் சேரும் என்னுயிர் கூடும் குலைத்தே அப்படின்னு தன்னுடைய திருவடியில தான் பெற்ற அந்த திருவடியினுடைய பயனை மிக அழகாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். கயலார் கமல திருவடின்றாருங்க. அப்ப வியல் கயல் அணிந்த தாமரை போன்ற திருவடிகள். அந்த ஓமைய அழகா தலைமன் பாருங்க. அது கூட ஒரு பூவனுடைய இதை கொடுத்து உயர கயல் அணிந்த தாமரை போன்ற திருவடிகள் அப்படின்றாருங்க. நியல் சேர பெற்றேன் அப்படின்னா பாக்கியம்ன்றாருங்க. அந்த இடம் எனக்கு போனது எதுக்காக அப்படின்னு சொல்லணும்னா, இப்ப திருமால் அப்படின்றவெல்லாம் தேடி போனார். நான் அப்படின்னு அவர் அகந்தையோடு போகும்போது அவர் கிடைக்கல. தேவர்களுக்கே கிடைக்காதது திருமூலருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அவர் தான் அவரை செஞ்ச பாக்கியம். அவர் அந்த நான் என்ற அகந்தைய நீக்கிட்டு போனதாலதான் முடிஞ்சது அப்படின்றாருங்க. நெடுமால் அறியா அயல். திருமால் பின்னாடி சொல்றாங்க, அவரால அறிய முடியாத ஒரு நெருப்பு. அண்ணாமலையார மாதிரி அந்த கதை தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அங்கியுள் ஆகிய பிராணம் அப்படின்னா உடலுக்குள்ள இருக்கக்கூடிய கனல், அந்த குண்டலினி இல்ல நானா அக்னி, அதை பத்தி அந்த ஆதி முதல்வன் அவ்வளவு ஒரு ஓமைய சொல்றாருங்க. அது குயல் சேரும் என்னுயிர். இந்த குயல்னா இந்த இடத்துல புல்லாங்குயல் ஓட்டை இருக்குது, வெறுமனவே இருக்குது. அது கூட காற்று சேரும் போது இசை வருகின்றது. அப்ப உடலோடு மூச்சோடும், இந்த உடல் 9 ஓட்டைகள் இருந்தாலும் அதுக்குள்ள ஓடுகின்ற இந்த மூச்சானது இணைந்துதான் இந்த உயிர் செயல்படுகின்றது. அப்படி கூடும் இழைத்த திருவடிக்கு கலந்து உலகப்பற்றுகளை நீக்கி ஒன்றாக்கி விட்டிருக்கின்றான் அப்படின்னு அந்த திருவடியினுடைய தான் அடைஞ்சத ரொம்ப பெருமைப்படுத்தி அவர் பேசுறாரு. அப்ப திருவடி பற்றுவதால் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, ஆணவம் முதலான மும்மலங்கள் நீங்குகின்றன. ஆன்மா இறைவனோடு பேரும்பு நிலையில் கலைக்கின்றது. இதுதான் உண்மையான உட்பொருள். இப்ப இதுல நம்ம மெயினா இதுக்கு ஒரு கதை சொல்லணும் அப்படின்னாக்கா, பிரம்மா திருமால் கதை தான் சொல்லி ஆகணும். யார் பெரியவர்னு 2 பேருக்கும் சண்டை வருது. அப்ப அவங்களுக்குள்ள அடியும் முடியும் யார் முன்னாடி தொடறாங்கன்னு போட்டியில வராங்க. அப்படி போகும்போது திருமால் வராக அவதாரம், பன்றி அவதாரம் எடுத்துக்கிட்டு நிலத்தை தோண்டிக்கிட்டே போறாரு. பிரம்மா அன்னப்பறவை அவதாரம் எடுத்துக்கிட்டு மேல் நோக்கி பறந்து போறாரு. பல 1000 ஆண்டுகள் சென்ற பிறகும் திருமால் அடியை காண முடியவில்லை என்று ஒப்புக்கொள்கின்றார். இதுதான் நெடுமால் அறியா அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு அயல் அப்படின்றதுக்கு பெரிய உதாரணம். அது பிரம்மன் நானே பெரியவன், திருமால் 2 பேருமே நான் போய் பார்க்கணும், அதான் பெரியவன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி நினைக்கும் போதுதான் அவங்களுக்கு கிடைக்கல. ஆனா திருமூலர் சரணாகதி அடைஞ்சிட்டாரு. நான் அப்படின்ற உணர்வை அழித்து திருவடியில் சஞ்சம் கொண்டு அண்டவெளியில் என்ற பெரும் ஜோதி. அப்ப பெரும் ஜோதி நம்ம உடம்புல இருக்கிறத அவரால் உணர முடியுது. அவருக்குள்ளும் சிறு கனலாக ஒளியாக வெளிப்படாமல் இருக்கின்றது என்றதை அவர் உள்ளுணர்வா உணர்கின்றார். அதான் குயல் சேரும் என்னுயிர்ப்பு அப்படின்றது நம்ம எடுத்துக்கலாம். குயலுக்குள் காற்று புகுந்து இசையாக மாறும் பொழுது காற்று இசையின் தனித்தனியாக பிரிக்க முடியாது. அதுபோல திருமூலருக்குள்ள அந்த உயிரும் இறைவனும் 2 கலக்கும் போது அது இசையாகிவிட்டது அப்படின்னு ஒரு கம்பாரிசனுக்கு நம்ம சொல்லலாம். அப்ப இறைவனை அறிவால் அளக்க முடியாது,
அன்பால் மற்றும் சரணாகதியால் மட்டுமே நமக்குள் உணர முடியும். இதுதாங்க முக்கியமான ஒரு கான்செப்ட். இறைவனை அறிவால் அளக்க முடியாது, அன்பாலும் சரணாகதியாலும் மட்டுமே நமக்குள் உணர முடியும். இந்த 6ஆம் தந்திரமே பாத்தீங்கன்னா திருவருளும் துறவு பற்றி தான் பேசுறாருங்க. மொத்த 9 தந்திரத்துல இந்த 6ஆம் தந்திரம் மட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் நமக்கு. ஏன்னா முக்கியமா நமக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றா இருக்கின்றது. சரி, டே டு டே லைஃப்ல நம்ம எப்படி இந்த பாடலை அணுகலாம் அப்படின்னு சொன்னோம்னா, மெயினா சரணாகதி தாங்க. காலையில ஏஞ்சிட்டு அப்பா உங்ககிட்ட நான் ஒப்படைச்சிடறேன் அப்படின்னு சொல்லும் போது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தம் குறையும் அப்படின்றாங்க. டிப்ரெஷன்ஸ் வராம பாத்துக்கலாம். தூய்மை உணர்வோட இருக்கும்போது திருமால் மாரி இப்ப இறைவனை தோழ நினைக்கும் போது நான் பெரியவன்ற எண்ணம் வராது இல்ல. அப்ப நம்ம அந்த மாதிரி ஒரு சிந்தனை வரும்போது அவர் திருவடியில அமர்ந்து அடைஞ்சு கொண்டிருக்கின்றார். அது திருமூலர். அந்த நம்ம கான்செப்ட கொஞ்சம் கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வரும்போது எல்லா பிரச்சனைகளையும் நம்ம தலையில இருக்கிறதா நினைக்க கூடாது. இறைவன்கிட்ட கொடுத்துட்டு இருக்கும் போது நாம ஃப்ரீ ஆயிடுறோம். அடுத்தது 2வது அப்படி எடுத்துக்கிட்டா என்ன ஆகும் அப்படின்றத விட என்னாலும் முடிஞ்சதை கொஞ்சம் கொஞ்சம் செய்யறான், சரி மீதியை இறைவன் பார்த்துக்கிறான் அப்படின்னு நினைக்கிறதும் ஒரு திருவடி நிழல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதனால என்ன பண்ணணும்னா நம்ம டிசிஷன் மேக்கிங்ல கொஞ்சம் கிளியரா இருக்கலாம். மனபாரம் குறைஞ்சிரும். நம்மளா எல்லாத்தையும் தூக்கிட்டு போகணும் அப்படின்றது தேவையில்லை. அதுக்கடுத்து உள்நோக்கி ஒரு தேடல் இருக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா அந்த உலகத்துல எல்லாமே மகிழ்ச்சியா தெரியுது, மாய உலகம் அப்படின்றத அறிவுபூர்வமா பணம் புகை தேடுவதை உங்களுக்கு அந்த உணர்வுமாக இறைத்தேடல் நமக்கு ஒரு மிகப்பெரிய பக்குவத்தை கொடுக்கும். அப்புறம் 5 நிமிஷம் தியானம் பண்ணலாம், இதய துடிப்பை ரசிக்கலாம், உடல்ல வெப்பம் இருக்கிறத உணரலாம். இதெல்லாம் பிரபஞ்ச ஆற்றல் பெரிய தீபமா பேரொழியா இருக்கிறத நம்ம உடம்புலயும் அண்டத்தில் பிண்டம் அப்படின்ற மாதிரி இருக்கிறத கற்பனை செஞ்சு தன்னையும் ஒரு கடவுளாக நம்ம நம்பிக்கையோடு ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த 3 மூச்சு பயிற்சிகள் செய்யும் மூலமாக நாம அந்த புயல் இசை அப்படின்ற சொல்ல வர்றாரு பார்த்தீங்களா, அது பிரகாரம் பிரீத் கண்ட்ரோல் பண்ணும்போது புயல்னா உடம்பு, மூச்சு காற்றுன்றது உள்ளக்கூடிய ஏர், இரண்டும் ஒன்னாகும் போது நமக்கு பயிற்சியானது எளிமையாக்கப்படுற மாதிரி நம்ம பேசி சொல்லிக்கலாம். இந்த பயன்பாடு பாத்தீங்கன்னா புல்லாங்குழல் தான் உதாரணம் சொல்றாங்க. புல்லாங்குழல ஓட்டா இருக்கு, காலியா இருக்குது, அதிகமான அதுல இசை பிறக்குது அப்படின்னாக்கா உள்ள காத்த நம்ம ஹேண்டில் பண்றதுதான் இருக்குது. அந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய காற்றையும் நாம நம்ம மூச்சு பயிற்சி பிராணாயாமம் அப்படின்னு செய்யும் போது நம்ம உடலையும் உயிரையும் இணைக்கக்கூடிய ஒரு இசையாக மாற்ற முடியும் அப்படின்றாரு. அப்படி எப்பயும் போல அந்த நான் என்ற அகந்த இருக்கக்கூடாது. அதான் கூடும் குலைத்தே அப்படின்றது. தான் இங்க அந்த நான் என்றது இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு அந்த வரியும் சொல்றாரு. நான் செய்தேன், என்னால் முடிஞ்சது அப்படிலாம் சொல்லாம மற்றவரோட பங்களிப்பு, உதவி, இறைவன் அருள் 3 இருந்தாதான் ஒரு செயல் நடக்குது அப்படின்னு நம்ம கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி பண்ணலாம். இப்ப இப்ப நம்ம அமைதியா இருக்கணும் அப்படின்னா அது ஒரு திருவடி நிழல் தான். லைஃப்ல நம்ம காமா இருக்கிறோம் அப்படின்னா திருவடி நிழல் தான். அப்ப தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா கவலைகளையும் கடவுள்கிட்ட கொடுத்துடலாம். தியானம் பண்ணும் போது அங்கேயுள் ஆதின்றாரு. உடலுக்குள் இருக்கக்கூடிய அந்த இறை என்ப ஆதி, அந்த நுண்ணுயிர் நானாக்கினி உயிர் ஆற்றல் அதை உணர வைக்கிறது. அப்புறம் ஒழுக்கம், உடல் சேர் உயிர், மூச்சு பயிற்சி சீராக வைத்துக் கொள்வது, கூடும் குலைத்து அப்படின்னா கோபம் வரும், நான் என்ற பிடிவாதம் வரும், இவற்றெல்லாம் விளக்கும் போது அந்த 1500 பாடல் அந்த திருவள்ளுவனுடைய தான் அடைஞ்சதனுடைய உச்சத்தை ரொம்ப அழகா அவர் சொல்றதா உணர்கின்றான். மிக்க நன்றி. வாருங்கள் ரத்னகுமார் ஐயா, வணக்கம்.
திருச்சி திருவடிகள் திருமூலரின் திருமந்திரத்தில் வீட்டு கேக்குதுங்கய்யா. கமல திருவடி என்னும் நிழல் சேர அலல் செரும் அங்கி உள்ளாதி பிரானும் விளக்கமா சரவணையா தளத்தில் தாமலர் போல் திருவடிகள் என்று உணரப்பை இறைவனது திருவருளால் பெற்றேன். நீண்ட நெடும் அண்ணாமலையாக திருமாலாலும் அறிய முடியாத மிக பெரும் ஜோதியோடு சேர்கின்ற எமக்குள் இருக்கின்ற எமது உடலோடு சேர்ந்த தலைமுடியுடன் எமது உயிரும் சேர்ந்து அவனோடு கூடி ஒன்றாக ஒன்று சேர்ந்து இருக்கின்றோம் அப்படின்னு சரவணையா தளத்தில் கொடுத்திருக்காங்க. தேவாரம் இதற்கான விளக்கம். பணவும் ஆகிய குருவின் திருவடி என்னும் நிழலை யான் அடைய பெற்றேன். அதனால் ஓங்கி வளர்கின்ற வேள்வித்தியில் விளங்கும் எனது உயிர்கூடாகிய உடம்பின் தன்மையையும் மாற்றி எனது இதய தாமரையில் எழுந்தருளி விளங்குகின்றான். குறிப்புரையாக, அஞ்ஞானத்தை போக்கும் வெற்றியை குறிக்க கலலார் என்றும், அனைத்தெலும்புள் நிக ஆனந்த தேன் சுரிதலை குறிக்க கமலம் என்றும், பிறவி வெப்பம் நீங்க அடையும் இடமாதல் தோன்ற நிழல் என்றும் கூறினார். அரியா பிரான் அங்கியுட்பிரான் என தனி முடிக்க அழல் அழலுதல் என முதல்நிலை தொடர் குறிப்பெயர் அழலுது வளர்க்கப்பட்டு வளர்தலை குறித்தது. குழல் என்பது நாளம் எனும் பொருட்டாய் அதன் மேல் உள்ள மலரை குறித்தது. சேரும் என்பது முற்று உடம்பின் தன்மையானது மாயையின் காரியமாய், இதனால் திருவடி பெற்றால் சீவன் முத்த நிலை வருதல் கூறப்பட்டது. இது தேவரம் டாக்டர் இருக்கு. நன்றிங்க ஐயா. கொஞ்சம் விட்டு விட்டு கேட்டுச்சு, ஆனா கொஞ்சம் கேட்டுச்சுங்க. நன்றி நன்றி. அருமையான விளக்கங்கள் கேட்டிருக்கோம். மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1600. கழலார் கமல திருவடி என்னும் நிழல் சேர பெற்றேன் நெடுமால் அறியா, அழல் சேரும் அங்கியுள் ஆதி பிரானும் குழல் சேரும் என்னுயிர் கூடும் குலைத்ததே. Translation: I reach the benign refuge of his tinkling lotus feet in the burning fire of the eternal Lord, where no delusion is known. The body of mine with its hollow life is burnt, that is destroyed. அப்படின்னு போட்டிருக்காங்க. கழலார் கமல திருவடி என்னும் நிழல் சேர பெற்றேன். அந்த திருவடியை சொல்றாங்க. நம்ம பார்த்த மாதிரி திருவடிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க புரிதல், அவங்கவுங்க பக்குவத்துக்கு ஏற்ப நம்ம பார்த்தோம் இல்லையா. அம்மாவோட பாதம் தான் திருவடி, அம்மா தான் நமக்கு எல்லாம் அருள் கொடுப்பாங்கன்னு அவங்க திருவடியை பற்றி கொண்டாலும் சரி, அம்மா என்ன கொடுக்குறாங்க நமக்கு, அது நமக்கு சக்தி தான் கொடுக்குது. அவங்க ஒரு உணவு கொடுக்குறாங்க, ஒரு பசியில் ஒரு உணவு கொடுக்குறாங்கன்னா அது எனர்ஜியாக மாறுது. எந்த இடத்துல இருந்து நம்ம அந்த பார்க்குறோமோ, இல்லை அவங்க உணவாக தான் கொடுக்குறாங்க, அவங்க என்னவா கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறப்ப அது விழிப்புணர்வாக இருக்குது. அதுவும் இறைவனோட விழிப்புணர்வாக இருக்கிறப்ப அது சூப்பர் கான்ஷியஸ்னஸாக அவேர்னஸாக இருக்குது. அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரோட பக்குவத்தில் இருக்குது. அவங்களோட புரிதல், அவங்க எந்த பாதையை பின்பற்றி போகிறாங்களோ அந்தபடி அந்த திருவடியை அவங்க பற்றி கொள்ளலாம். அதை
கழலார் கமல திருவடி, அந்த தாமரை மலர் போல மலர்ந்த திருவடியா சொல்றாங்க. என்னும் நிழல் சேர பெற்றேன். அதுதான் வந்து ம், நிழல். அதுல தான் நம்மளால ரெஸ்ட் எடுக்க முடியும். ஏன்னா இங்க உண்மைன்னு ஒண்ணு இருக்குன்னா, அது திருவடி மட்டும் தான் நமக்கு கிடைச்சிட்டு இருக்க உண்மை. இங்க உலகியல்லேருந்து நம்ம வெளிய போகணும், இந்த மாயையிலேருந்து விடுபடணும் அப்படின்னாலே, அந்த வெயில்லேருந்து நீங்க போய் நிக்கணும் அப்படின்னாலே, அந்த நிழலாக இருக்கிறது வந்து திருவடி தான். அதுதான் உண்மையாகவும் இருக்கு. அந்த இதுல வந்து அது வந்து அவருக்கு சேர பெற்றாரு. அவர் தனக்குள்ள இருக்கிற அந்த திருவடி என்ன, இறைவனோட திருவடி எங்க இருக்குன்றத உணர்ந்து, அதையும் கண்டுபிடிச்சு, தனக்குள்ள அந்த இறைவன் திருவடியையும் கண்டுபிடிச்சு, அதுல நிலைத்து நிற்கிறதுக்கும் அவர் சேர பெற்றேன் அப்படிங்கிறாரு. அதுவும் அவருக்கு கிடைத்திருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. நெடுமால் அறியா அழல் சேரும் அங்கியுள் ஆதி பிரானும். நெடுமால் அறியா அந்த நம்ம பார்த்தோம் இல்லையா? அதாவது விஷ்ணு கிருஷ்ணரோட இது வந்து இந்த கான்ஷியஸ்னஸ் தான். இந்த மாயை உலக அனுபவிச்சு ப்ரெசண்ட்ல இருந்து அதை தாண்டி சிவன்கிட்ட போகணும் அப்படிங்கிறது தான் அந்த கான்ஷியஸ்னஸ். அந்த சூப்பர் கான்ஷியஸ்னஸ்க்கு முன்னாடி இருக்கிறது அந்த நிலவாக இருக்கிற கான்ஷியஸ்னஸ். நமக்கு இந்த உடம்புக்காக அந்த நானோட சேர்ந்து இருக்கிற கான்ஷியஸ்னஸ், அவ்வளோதான். அந்த கான்ஷியஸ்னஸ் அதால முடியாத அறியாத அழல் சேரும் அங்கியுள் அந்த நம்மள்ட்ட இருக்க தீமையை அழிக்கிற அங்கியாக ஜோதியாக இருக்கிற ஆதி பிரான். ஏன்னா படைத்தல் பிரம்மர், காத்தல் வந்து விஷ்ணு இல்லையா? அந்த தீமையை அழித்து இந்த உண்மையை காமிக்கிறது, இந்த மாயை அழிக்க வல்லது யாராலனா ஆதி பிரானால, நம்மளோட சிவனால தான். அவரால் தான் அந்த மாயையிலிருந்து நம்மளால மீட்டு கொண்டு வர முடியும். ஏன்னா அந்த ஆணவத்தை அழிக்கிறது அவர் கையில மட்டும்தான் இருக்கிறது. அந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால அங்கியுள் அந்த ஜோதியுள் ஆதி பிரானும் குழல் சேரும் என்னுயிர் கூடும் குலைத்ததே. குழல் சேரும் அப்படிங்கிறது இங்க நாதமா பார்க்கலாம். அந்த நாதம் என்னவா இருக்கும்னா நமக்குள்ள சக்தியாக வந்து அது ஞானமாக மாறுற விஷயம். இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க, கடல் கண்டு போம்வழி காண வல்லாருக்கு குழல் வழி நின்றிடும் கூத்தனும் ஆமேன்னு. அந்த இறைவன் திருவடியை பிடிச்சிட்டிங்கன்னா அந்த ஞான சக்தியாக இருந்து அந்த ஞானத்தின் வழியில் நம்மளை நடத்துறதும் சிவனாகவே இருப்பார் அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சிருந்தேன். அந்த படி பார்த்தா இப்போ எப்படி நம்ம திருவடியை பிடிச்சா அடுத்தது ஞான வழியில நின்று அது எது உண்மைன்னு தெரிஞ்சு நம்ம அந்த எண்ணுயிர் அப்படின்னு இருக்குல்ல, எண்ணுயிர்னாலே என்னது? என்னோட உடல், என்னோட உயிர், என்னோட மனம், இது என்னோடதுன்ற அந்த இது குலைத்ததே. அந்த இது நீங்கும். நான் என்ற ஒரு விஷயம் நீங்க பெறும். என்னோடது அப்படிங்கிறது நீங்க பெற்றாலே நம்ம அந்த இறைவனோட திருவடியிலே நிலைத்து நிற்கதான். அந்த ஜோதி தான் இது இந்த நானையே வந்து அழிக்கிறது. அதனால என்னன்னா நம்ம சாட்சியாக பார்க்குற நிலை இந்த பாடல் மூலமா நமக்கு வர ஆரம்பிக்கும். இது வரைக்கும் நாமளா வாழ்ந்துட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ எப்படி ஒரு மழையில நனையிறோம் அப்படின்னா அதுவா நனைஞ்சிட்டு இதுதான் உண்மை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ நமக்கு நிழல் கிடைச்சிருக்கு, ஒரு இடம் கிடைச்சிருக்கு, அடைக்கலம் கிடைச்சிருக்கு. அங்கே வந்து நின்று இந்த மழையை பார்க்குறோம். அப்போ அந்த வித்தியாசம் இருக்கு இல்லையா? சாட்சியாக நின்று பார்க்குறோம். ஓ, இங்கே வந்து வெயில் அடிக்குது, நம்ம வந்து நிழல இருக்கிறோம் அப்படின்னு அந்த சாட்சித்தன்மைக்கு இப்போ வந்துட்டோம். அந்த சாட்சித்தன்மையிலேருந்து அந்த வெயில் அடிக்கிற இடத்த நம்ம பார்க்குற மாதிரி, இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இருந்த நிலையில அந்த வெயில்லே நம்ம காயிற மாதிரி நம்ம இருந்துட்டு இருப்போம். அந்த திருவடி கிடைச்சிருச்சு, அந்த நிழல் கிடைச்சிருச்சு. அந்த நிழல்லையும் நம்ம போய் சேர்ந்துட்டோம். சேர்ந்துட்டா அந்த மாயை இதுதான் நமக்கு புரிய வைக்கிறது வந்து அந்த ஜோதியாக இருக்கிற இறைவனோட அருள் தான். அந்த இறைவனோட அருள்னால அந்த நான்ன்றது என் உயிர் என் கூடு அப்படிங்கிற அந்த விஷயமும் நீங்க பெற்று, ஏன்னா அது உண்மை இல்லை அப்படிங்கிறது புரிய வரும். அந்த ஞானமாக தான் நமக்கு புரிய வருது. உடனே இந்த உலகம் அழிஞ்சு மாயை போயிடுது அப்படின்னா இந்த உலகம் அப்படியே தான் இருக்க போகுது, நாமளும் அப்படியே தான் இருக்க போறோம், எல்லாம் அப்படியே தான் இருக்க போறோம். நமக்குள்ள ஒரே ஒரு ஷிஃப்ட் மட்டும் நடக்கும். என்ன அப்படின்னா எது உண்மை எது பொய், நான் எங்க நிக்க வேண்டிய இடம் எது, நிழலா இல்ல வெயிலா, எந்த இடத்துல நம்ம நிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு உணர்த்தப்படுறது. அது வந்து இறைவன் அருளால, ஆதி பிரானால அது நமக்கு நடக்கிறது அப்படின்னு சொல்றத நான் புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க கவியரசு ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம்.
எல்லா விளக்கம் நல்லா சொல்லிட்டீங்க. இது கூடுதல் விளக்கம் எதுவும் இல்லைங்க. இது என்னன்னா இது எல்லாமே வந்து ஒரு ஓமை தான். இறைவன் சிவனுடைய திருவடியை வந்து பாராட்டுற விதமா இங்க சொல்லப்பட்டாலும் இதுல அந்த திருமால் அறியாத திருவடி அப்படிங்கிறது இங்க இந்த பார்க்கடலை கடைஞ்ச முற்பட்ட அந்த நிகழ்வை சொல்றதுதான். ஸோ அதுவுமே என்னன்னா அதுவுமே உண்மை தான். இது வந்து நம்மளுடைய குண்டலினி சக்தியை வந்து நம்ம எழுப்பி சகஸ்ராரத்தை வந்து அடைய வச்சு அந்த நம்மளுடைய மூன்றாவது கண் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பீனியல் கிளாண்ட் ஆக்டிவேட் பண்ற விஷயம் தான். இந்த பார்க்கடல் கடையிறதும் அதுவுமே அது முன்னாடி இருக்கிற மந்திரத்துல எல்லாம் கூட நம்ம பார்த்துக்கிறோம். இடகலை பிங்கலை தாண்டி வந்து சுழுமுனை நாடி. ஸோ சுழுமுனை நாடியை வந்து இயங்க வைக்கிற விஷயம் தான் இது எல்லாமே சொல்றது. ஸோ அதான் நான் குறிப்பிட விரும்பினேன். நன்றிங்க. நன்றிங்க நன்றிங்க, நல்ல பார்வை அது. மிக்க நன்றிங்க. வாங்க கிருத்திகாமா, வணக்கம் அம்மா. வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கவியரசையா சொன்ன மாதிரி எல்லாருமே ரொம்ப அழகா இதற்கு உண்டான பாடல்கள் உண்டான பொருள் எல்லாம் பார்த்தாச்சு. இதுல ஒரே ஒரு விளக்கம் மாத்திரம் நம்ம பார்க்கலாம். என்ன சொல்றாங்க அப்படின்னா, குழல் சேரும் என்னுயிர் கூடும் குலைத்தே அப்படின்றாரு. இந்த குழல் அப்படிங்கறத வந்து என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். என்னது குழல் அப்படின்னாக்கா, நம்முடைய உடல்ல வந்து 9 வாயில்கள் இருக்கு. அந்த 9 வாயில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தான் இந்த இடத்துல குழல் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இத்தனை குழல்களும் சேர்ந்தது என்னுடைய உடல். அதான் குழல் சேரும் என்னுயிர் கூடு அப்படின்னா அந்த உயிர் இருக்கக்கூடிய அந்த கூடு அது எங்க, அதுல என்ன இருக்கு? 9 குழல்கள் இருக்கிறது. குழல் சேரும் உடல் அப்படின்னு. அப்போ 9 வாயில் ஓட்டை அப்படின்லாம் நம்ம பேசிருக்கோம். 9 ஓட்டை அப்படின்லாம் நம்ம பேசியிருக்கோம். அப்போ அத்தனை எது வழியா, அப்ப 9 வாயில்களின் மூலமாகவும் இது வந்து ஒரு குறியீடு. கவியர் செய்ய சொன்ன மாதிரி இட்ஸ் அ மெட்டஃபர் தான். எதனால 9 வாயில் அப்படிங்கிறோம்? அத்தனை வாயில்களின் மூலமாகவும் நம்முடைய மனம் புலன் செல்லக்கூடியது. அப்ப அந்த அத சொல்றதுக்கு தான் குலைத்தே அப்படிங்கிறது. அதை குலைத்து போட்டு விட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்? இடம் மாறிடுச்சு. அந்த அந்த குழல்களுக்கு உண்டான அந்த தன்மை மாறிவிட்டது. குலைத்து அப்படின்னு அஜித்துன்னு சொல்லல அந்த இடத்துல. அவர் என்ன சொல்றாரு? குலைத்தே அப்படின்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனுடைய தன்மை மாறி விட்டுறது. சீட்டு குலைச்சு போடு அப்படிம்பாங்க, கலைச்சு போடு அப்படிம்பாங்க. அப்போ குலைக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? குலைத்தல் அப்படின்னா மாற்றுது. அந்த அந்த அதனுடைய ஒழுங்குல இருந்து மாற்றுதல், அதுக்கு பேருதான் அது. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாரு? குழல் சேரும் என்னுயிர் கூடும் குலைத்தே அப்படின்றாரு. அப்படின்னா அந்த 9 புலன்களில் வைத்திருக்கக்கூடிய மன்னிக்கணும் 9 வாயில்களை வைத்திருக்கக்கூடிய அந்த உயர்கூடல் உடலில் இருக்கக்கூடிய அந்த வாயில்களின் தன்மை மாறிவிட்டது. யாரால? அழல் சேரும் வங்கியுள் ஆதிபிரானும் அப்படின்னு பாத்துக்கலாம். அப்ப அவரால ஆதிபிரான் அப்படின்னா அவர்தான் எல்லாவற்றிற்குமான காரணம் இல்லைங்களா? அதனால்தான் அழல் சேரும் வங்கியுள் ஆதிபிரானும் நெடுமால் அறியா நிழல் சேர பெற்றேன் அப்படின்னு சொல்றோம். அப்போ அவரு நெடுமால் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இந்த இடத்துல உலக இச்சை, இந்த உடல் இச்சை எப்படி இருக்குமோ அதே மாதிரி உலக இச்சை. அப்போ உலக இச்சை முதல்ல நீங்கினாதான் இந்த உடல் இச்சை நீங்கும். நம்ம எல்லாரும் நினைக்கிறோம், இல்ல உடல் பற்றை முதல்ல, உடல் இச்சையை நீங்கி விட்டால் உலக இச்சை மாறிடும். இல்ல இல்ல, உலக இச்சை மாறணும். என்ன சொல்லுவான், அவன் என்ன சொல்லுவான், அதுக்கு நேரா அவன் சம்பாதிக்கணும், இதுக்கு நேரா அதுக்கு நிறைய புகழ் சேரணும். இல்ல இல்ல, அதனாலதான் இந்த இடத்துல நெடுமால் அறியா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த நெடுமால் அப்படிங்கிறது வந்து இன்னொன்னும் பார்க்கலாம். இதை வந்து ஸ்தூலமாகவும் பார்க்கலாம். இந்த உலகம் வந்து ஸ்தூலமான விஷயம். அப்ப இந்த உலகை காக்கக்கூடியவர் நெடுமால். அப்ப அதுவும் ஸ்தூலமான விஷயம். அப்போ அந்த ஸ்தூலம் அறியாத அப்படின்னு சொல்லி பண்ணலாம். ஏன்னா நிழல் சேர பெற்றேன் அப்படின்னு சொல்றாரு.
அப்போ அப்படியும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்ல உலக வாழ்க்கை அறியாத அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். உலக வாழ்க்கையில் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்பேற்பட்டவர் கடலார் கமல திருவடி என்னும் அப்படின்னு. இந்த கடலார் அப்படிங்கிறதையும் நம்ம நிறைய விதமா புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு வந்து சிலம்பணிந்த பாதம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா ஓசை எழுப்பக்கூடிய பாதம். அப்போ அந்த இடத்துல சதா அசைவு இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ யாரு ஒரு ஒரு இறையம்பெருமானை பற்றி சொல்லும் பொழுது கடலார் திருவடி அப்படிங்கும் போது அங்கே அம்மையும் வந்து விடுவார். இப்போ அம்மை அசைவு அப்படின்னாலே அந்த இடத்துல அம்மை இருக்கா. அப்ப அம்மையும் வந்து விடுகிறாள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த கழல் அப்படிங்கறது வந்து வீரக்கழல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கழல் அணிந்தவர்கள் அந்த காலங்கள்ல வீரம் மிகுந்தவர்கள் அப்படின்னு. அப்ப என்ன வைராகியம் தரக்கூடியது. அப்ப அவருடைய திருவடியை பற்றி கொள்வதனால் வீரமான ஒருவரின் காலடியில நம்ம போய் சேரும்போது என்ன பண்ணுவோம், ரொம்ப இன்னும் கொஞ்சம் சேஃபா ஃபீல் பண்ணுவோம். நம்ம எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். அப்ப அதே மாதிரிதான் சொன்னார் இல்லையா, நம்ம அழகு சினையா சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். நம்ம வந்து அப்படியே அமைதியா அவரோட காலடியில போய் உட்காந்துடலாம். அத்தகைய வீரம் மிகுந்தவர். எதில் வீரம் மிகுந்தவர்? மக்களை காப்பதில், ஆன்மாவை காத்து தன்னோடு எடுத்துக்கொள்வதில் வீரம் மிகுந்தவர் அப்படின்னு இந்த இடத்த புரிஞ்சுக்கலாம். அப்ப கடலார் கமல திருவடி என்னும் நிழல் சேர பெற்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் அந்த இடத்துக்கு போயிட்டேன், அங்க போய் பிடிச்சுக்கிட்டேன். அந்த கடல் எப்படி பேர்பட்ட கடல், அம்மையப்பனாகிய கடல் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா வீரம் மிகுந்தது அப்படின்னு பாத்துக்கலாம். இல்லை சதா அசைவில் இருக்கக்கூடிய ஒலித்து கொண்டிருக்கக்கூடிய கடல் அப்படின்னும் நம்ம புரிஞ்சுக்கலாம். நெடுமால் அறியா அடல் சேரும் அங்கியுள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த நெடுமால் அறியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். அடல் இந்த இடத்த நம்ம முன்னாடி ஒரு 10 பாடல் முன்னாடி நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல அழல் சேரும் அங்கியுள் ஆதிபிரானும்னு சொன்னாரு. இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு 7-8 பாடல் முன்னாடி காற்றற்ற ஜோதி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது வெப்பமற்ற ஜோதி அப்படின்னாரு. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாரு, அழல் சேரும் அங்கியுள் அப்படின்றாரு. அப்ப அந்த வெப்பம் இருக்கு, அங்கேயே இருக்கு, வெப்பம் இருக்கு. எதுல இருக்கு? அந்த இதுல நம்ம அந்த அழல்ல தீல வெப்பம் இருக்கு. அப்ப அது எதை குறிக்கக்கூடியது அப்படின்னா, இந்த இடத்துல நெடுமால் அறியா அப்படிங்கிறதையும் நம்ம இணைச்சு பார்க்கலாம். உலக வாழ்வில் இருக்கக்கூடிய உலக இச்சுகளை அழலால் போக்கக்கூடிய, தீயால் போக்கக்கூடிய வெப்பம் அப்படின்னும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆதிபிரானும் குழல் சேரும் என்னுயிர் கூடும் கிளைத்து. அப்ப எல்லாத்தையும் தனியாக்கிட்டார். அப்ப இந்த இந்த புலனின்பங்களில் இருந்து என்னை விடுவித்து அவருடைய திருவடி நிழலில் என்னை சேர்த்து விட்டார் அப்படிங்கிறதா ரொம்ப சுருக்கமான ஒரு விஷயம். இதை நம்ம வேற ஒரு பார்வையில இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். முக்கியமா எனக்கு தோணினது, இந்த அழல் சேரும் வங்கின்னு இங்க சொன்னாரு. அதே வந்து முன்னாடி ஒரு 10 பாடல் முன்னாடி காற்றற்ற ஜோதி கடன் மூன்றும் கை கொண்டு அப்படின்றாரு. அப்போ இந்த இடத்துல வந்து என்ன பொருள் வருதுனாக்க, இதற்கு மேல் நாம் செய்வனவெல்லாம், ஏன்னா இந்த முன்னாடி இருக்கிற 2 பாடல்லையும் அதான் சொல்றாரு, வேலை செய்யணும், வேலை செய்யாம இருக்க முடியாது. ஆனா அது அந்த இறையம்பெருமானின் வேலையாக, அவனுடைய செயலாக நம்ம பண்ணணும். என் செயலாவது எதுவும் இல்லை அப்படின்னா, ஆனா வேலை செய்யணும். அதனாலதான் இந்த அழல் சேரும் வங்கி அப்படிங்கிறதுக்குள்ள பொருளா நான் பார்க்கிறேன். சும்மா தனக்கு மாத்திரம் வச்சுக்க கூடாது, யூ நீட் டு கிவ் இட் பேக் அப்படிங்கிறது. அதுவும் யாருடைய செயலாக நின்று செய்ய வேண்டும், அவனுடைய செயலாக நின்று செய்ய வேண்டும். அதுக்காக தான் என்னுயிர் கூடும் குலைத்தே அப்படின்றார். அப்ப அந்த இடத்துல நான் என்கின்ற விஷயம் இல்லாது இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு இதுக்கு எல்லாமே அடிப்படை என்னன்னா பக்தி தான். அந்த பக்தி மார்க்கத்தின் மூலமாக மட்டுமே நம்மால் இத்தகைய ஒரு நிலையை அடைய முடியும். இல்லைன்னா நம்ம வந்து ஆணவ பலம் வந்து நம்மோடு கலையாது, நம்மிடம் இருந்து கலையாது. அதனால இது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு எனக்கு தோணுது. நன்றி. நன்றிங்கம்மா, மிக அருமை, மிக்க நன்றிங்க. வாங்க அர்த்தநாரி ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம். யாராவது ஏதாவது கேக்குறாங்களா சொல்றாங்களான்னு கேட்டுக்கிட்டோம்னா, இந்த இன்றைய மந்திரத்தோடு தொடர்புடையது வந்து அபிராமி அந்தாதியில 2 பாட்டு இருக்கு, 27, 32. இந்த 2 பாடல் மட்டும் பார்க்கலாம். யாராவது எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் இணையத்துல. யாராவது ஏதாவது கேட்கணுமா சொல்றாங்களா? சரி.
ஐயா 27வது பாட்டு அபிராம் சொல்லுங்க. குழல் சேரும் என்னுயிர் கூடும் குழைத்தே, அது உங்களோட பார்வையை கொஞ்சம் சொல்லுங்க. குழல்ன்ற அந்த உங்களோட பார்வை என்னன்னு. ரைட், ஒண்ணும் இல்லைங்க, அது ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப எளிமையானதுங்க. ம். இப்ப நீங்க இளநீ இந்த ஜூஸ் எல்லாம் குடிக்கும் போது அப்படியே டம்ளர் இருந்து நேரா குடிக்க மாட்டோம். அதுக்கு ஒரு பொருள் நம்ம பயன்படுத்துவோம் கௌரி. அந்த பொருளுக்கு என்ன பேரு சொல்லுவீங்க நீங்க? குழல். குழலா? அதுதான் குழல். குழல். ம். அப்ப அந்த குழல் அப்படிங்கிறது இந்த இடத்துல இந்த உடல் அப்படிங்கிறது. இப்ப அந்த ஜூஸ் டம்ளர்ல இருக்கு பாருங்க, அதுதான் அந்த நமக்கு வந்து மூலாதாரம். அது உங்க வாய்க்கு வந்து உள்ள போகுது பாருங்க, அதுதான் சகசிர ஆதாரம் மூலமாக மேல போறது. அதுதான் குழல் சேரும் அப்படின்னு சொல்றது. இத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் எளிமையா உங்களுக்கு புரிஞ்சிடும். உங்களுக்கு இப்ப விளங்கிடுச்சா? புரியுதுங்க. நன்றிங்கய்யா. நன்றி. யோகபூர்வமா எல்லா விளக்கமும் பார்த்தாச்சு. அதனால இத புரிஞ்சுக்கிறதுக்கான அபிராமி அந்தாதியோட பாடல், உடைத்தனை வஞ்ச பிறவியை, உடைத்தனை வஞ்ச பிறவியை, உள்ளம் முருகும் அன்பு படைத்தனை, உடைத்தனை வஞ்ச பிறவியை, உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை, பத்ம பதயுகம் சேரும் பணியனக்கே அடைத்தனை, உடைத்தனை வஞ்ச பிறவியை, உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை, பத்ம பதயுகம் சூடும் பணியனக்கே அடைத்தனை, நெஞ்சத்து அழுக்கையெல்லாம், நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் அருட்புணலால் துடைத்தனை, நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் அருள்புணலால் துடைத்தனை, சுந்தரி நின்னருள் ஏதென்று சொல்லுவதே. இது 27. 32வது பாட்டு. ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் பாசத்தில் அல்லற்பட இருந்தேனை, ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் பாசத்தில் அல்லற்பட இருந்தேனை, நின் பாதம் என்னும், அருளற்ற அந்தகன் பாசத்தில் அல்லற்பட இருந்தேனை, நின் பாதம் என்னும் வாசக்கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன், ஈசர் பாகத்து நேரிழையே, ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய். சிவா திருச்சிற்றம்பலம். வாழ்க சீர் அடியார் எல்லாம். நன்றி. நன்றிங்கய்யா. அற்புதமையா. அவளோட கருணை தான் அப்படிங்கிறது தான். மிக்க நன்றிங்கய்யா. வேற யாரும் எதுவும் சொல்றீங்களா? கருத்து, கேள்வி நிறைவு செஞ்சுக்கலாங்களா? அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.